முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, சட்டம் அனைவருக்கும் சமம். ஆனால் அது போல தான் தமிழ்நாட்டில் நடக்குதா? இன்றைக்கி வந்து எஸ்சி எஸ்டி இந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வந்தது வந்து என்னென்னா, நியாயமான முறையில் வந்து தவறு செய்கிறவங்க மேலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை. ஆனால் இன்றைக்கி அந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு எந்த மாதிரியாக வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது சமீபத்தில் வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசிகாவை சேர்ந்த 4 பேர் வந்து தாக்குனாங்க. பதிலுக்கு அவர் பாதுகாப்புக்காக வந்து அவர் திருப்பி தாக்குனாங்க. ஆனால் பாருங்கள், அந்த அடித்தவங்க வந்து 4 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு உடனே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வழக்கு பதிவு. இவர் வந்து ரிமாண்டில் போயிடுறாரு. ஆனால் அவங்க மேலே வந்து பார்ப்போன்னா கைதே பண்ணலை. இதுவாக வந்து அனைவருக்கும் சமம் சட்டம். இரண்டாவது வந்து நீங்கள் பார்க்க போனால் சமீபத்தில் திருமாவளவன் ஏர்போர்ட்டில் இது ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி வரும்போது ஒரு வண்டி மேலே வழக்கறிஞர் வண்டி மேலே இடிச்சிட்டேன்னார். அவர் இடிக்கலன்னார். ஆனால் அதுக்கப்புறம் 20 பேர் சேர்ந்து அவர் என்ன அடி அடித்தாங்க, பார் கவுன்சிலுக்குள்ளே பூந்து பார் கவுன்சிலெல்லாம் அடித்து உடைச்சாங்க. ஆனால் வந்து அவர் அங்கே குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்த 5-10 நிமிஷத்தில் எப்படி அண்ணாமலைக்கு இந்த தகவல் போச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து திட்டம் போட்டு வந்து என்ன வழிமறித்து வந்து இவங்க சதி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸும் அண்ணாமலைக்கு வந்து பின்னால் இருக்கிறாங்க வந்து திருமாவளவன் குற்றம் சாட்டுறாரு. அப்புறம் மேடையில் போய் என்ன சொல்கிறாரு, 4 தட்டு தான் தட்டணும், சரியாக அடிக்கலை. அப்போது இவர் எந்த மாதிரியான வன்முறையை தூண்டியிருக்கிறாருன்னு பாருங்கள். ஆனால் அந்த ராஜீவ்காந்தி பேரில் வந்து போனால் 3 பிரிவின் கீழ் வழக்கு, விசிகா மேலே 2 பிரிவின் கீழ் வழக்கு. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தூரம் தைரியம் வந்ததுக்கு காரணம் யாருன்னா, நம்ம முதலமைச்சர் அவர் கூட இருக்கிறாரு. ஏன்னா கூட்டணி கட்சி வேறு. பிசிகா என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு அரசாங்கமே ஏன் பின்னாடி இருக்கும்போது நான் எதுக்கடா பயப்படணும், போடுறாங்க மேலே பிசிஆர் சட்டம்னு சொல்லி இவங்க ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் விசிகாவை சேர்ந்த வந்து மதுரையை சேர்ந்த கனி வந்து எந்த மாதிரியான த்ரெட்னிங் வந்தார், பிரைம் மினிஸ்டர் வண்டி வந்தால் மறைப்பேன்னாரு. அதே நேரத்தில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு தொகுதியில் போனால் வந்து அவனை வந்து செருப்பெத்து அடிப்பேன்னு சொன்னார். மதுரையை சேர்ந்த வந்து எவனுமே வந்து நடமாட முடியாதுன்னு வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்கிற வார்த்தை, அப்போ வந்து அவர் வந்து கொலை மிரட்டல் தானே விடுறாரு. மதுரையில் இருக்கிற பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் கூட கரைவேட்டி கட்ட முடியாது, தைரியம் தான் ஏரியாவில் வந்து நீ வந்து ஓட்டு கேட்டுப்பாரு. நான் கேட்குறப்ப அவர் த்ரெட்டன் பண்ணிடுறாரு, கொலை மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதற்கு வந்து அந்த மதுரை மாநகரை சேர்ந்த ஒரு இளைஞன் வீரமுத்துன்னு ஒரு பேர், அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாரு, என்னென்ன சொல்கிற நீ, மதுரைக்குள்ளே வந்து ஒரு பிஜேபி கரைவேட்டி கூட வர முடியாதுன்னு சொல்கிறியே, நான் வந்து காட்டுறேன்றாப்புல. அந்த இளம் வயசு அந்த இடத்துல கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல தகுதியில் திராணி இல்லை. இவர் வந்து பார்க்க போனால் இவர் தான் வந்து ட்ரிகராகி அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறாரு. கடைசியாக அந்த பையன் என்ன சொன்னான்னா, ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தானா வீட்டு அட்ரஸ் கொடுன்னு கேட்குறான். இல்லை தூக்கிடுவேன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவரை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சிருக்கலாம், இல்லை தூக்கிட்டு வந்து அவர் எங்கே பேசுகிறாரோ அந்த மேடையில் உட்கார வச்சிருக்கலாம். அது எப்படி கொலை மிரட்டல் ஆகும்? ஏன் நான் சொல்கிறேன்னா, விசிகாவை சேர்ந்த அட்வொகேட்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தூக்கிடுவேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், கொலை மிரட்டல் அர்த்தம். நெருப்புனா எப்படி அர்த்தம், எரிச்சிருவாங்கன்னு அர்த்தம். கத்தினா என்ன அர்த்தம், குத்திடுவாங்கன்னு அர்த்தம். அருவானா வெட்டிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ நாக்கில் வர்றது எல்லாமே சுட்டுடன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க எந்த மாதிரியான மாற்றி பேசலாம், ஆனால் தூக்கிடுவேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து கொலை மிரட்டல் ஆயிடுச்சா. அப்போ கனி பேசுகிறது வந்து கொலை மிரட்டல், த்ரெட்டிங்கு, பிரைம் மினிஸ்டருக்கே வந்து த்ரெட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் வந்து என்னென்னா, எலெக்ஷன் வந்து மக்கள் ஓட்டு போடுறதுக்காக நடத்துகிற ஒரு எலெக்ஷனை, அப்போ இவர்பட்ட ஓட்டு கேட்குறவங்களை தடுக்கிற உரிமை வந்து இவருக்கு இருக்குதா? அப்போ அந்த நேரத்தில் தேர்தல் கமிஷன் அவங்களால நடவடிக்கை எடுக்காதா? இது அவர் தலைவருக்கு தெரியாதா? கேட்டால் 10ஆம் கிளாஸில் படித்தேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு கைது பண்ணத்துக்கு நடவடிக்கை எடுக்கல இந்த திமுக அரசாங்கம். ஆனால் வந்து இந்த பையன் பிஜேபின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும் இன்றைக்கி என்னடானா அவர் வந்து போலீஸ் வலை வச்சு தேடினுக்கிறாங்க கைது பண்ணுறதுக்கு. நான் பிஜேபியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டனையும் சேர்க்குறேன். இந்த பையனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவன் வந்து வழக்கு பதிவு பண்ணணும். இன்றைக்கி என்னடானா, நீங்கள் ரவுடி சமூகம் வச்சுன்னு ஒரு 15 பேர் நீங்கள் நிற்கிறாங்கன்னா, நீங்கள் 15,000 பேர் அந்த இடத்துல நிற்கணும். பிஜேபியில் வந்து நீங்கள் பின்னாடி இருந்தால் தாங்க எங்களை மாதிரி ஆளுங்களாம் பேச முடியும், துணிஞ்சு வர முடியும். நீங்கள் நிச்சயமாக அந்த பையனுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு தெரியும். நான் என் கண்டனத்தையும் பதிவு பண்ணுறேன் விசிகாவை சேர்ந்த கனி மேலே, அதே நேரத்தில் அந்த திருமாவளவன் மேலே. என்ன அவர் சொன்னார், தீபாவளி வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடணும்னா என் அண்ணனுக்கு வந்து அமைதியை கொடுக்கணும்னா, இன்றைக்கி வந்து போனால் 7,000 கோடிக்கு இன்றைக்கி பட்டாசு வந்து விற்பனையாக இருக்குதுன்னா, உன் அண்ணனில் நொன்னலனும் கவலை இல்லை. நாங்கள் இப்போ வந்து தீபாவளியை நல்ல சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். தயவு செய்து மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க. ஜெய்ஹிந்த்.